என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுது? இப்போல்லாம் ஷாப்பிங்னு வெளியில கிளம்பிட்டாலே குறைஞ்சது 5000 பில் ஆகாம யாரும் வீடு திரும்பவே முடியறது இல்லைங்க. அதுவும் இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டா பாருங்களேன், விளையாட்டா நம்ம கண்ணில் படுற எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் மால் எல்லாத்துலயும் நம்ம கண்ணில் படுற மாதிரியே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இதுல டிஸ்கவுண்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும்னு எப்படியோ ஒன்று நம்ம மண்டையை கழுவி வாங்க வச்சிருவாங்க. நம்ம என்னமோ ஒரு பொருள் வாங்கலாம் தாங்க போயிருப்போம், ஆனா திருப்பி வரும்போது 10 எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கிட்டு வந்திருப்போம். எனக்கு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்குதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குதான்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பொதுவா செய்யற ஒரே தப்பு என்னன்னா விலையை கம்பேர் பண்ணி பார்க்காம வாங்குறது தாங்க. நம்ம எல்லாரோட ஆள் மனசுலயுமே குட்டி குட்டியா பாக்கெட் வாங்குறத விட பெருசா வாங்கினா விலையும் கம்மியா இருக்கும், நம்மளுக்கு டப்பாவும் ஃப்ரீயா கிடைக்கும்னு தான் வாங்குவோம். வெச்சாம்பாரு ஆப்புங்கிற மாதிரி ஒரு தரமான சம்பவம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டு கதற அடிப்பானுங்களா? ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கு அறிவிட்டவனே. எல்லார் வீட்லயும் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய காஃபி பவுடர் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ப்ரூ எடுத்துருக்கிறேன். ப்ரூவை பாட்டில் வாங்கும்போது பேக்ல வாங்கும்போது எவ்வளோ ரேட் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு தாங்க பார்க்க போறோம். ப்ரூ பாட்டில் எடுத்துருக்கிறது 25 கிராம், அதே பேக்ல வாங்கியிருக்கிறது 50 கிராம். பாட்டில் வாங்கும்போது 1 கிராம் காஃபி தூளோட ரேட் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய், அதே பேக்ல வாங்கும்போது 2 ரூபாய் 40 பைசைங்க. இப்பவே தெரியும் 1 கிராமுக்கு 1 ரூபாய் 60 பைசை வந்து ஜாஸ்தியா இருக்குது. என்னைக்குமே பாட்டில் வந்து ஃப்ரீ கிடையாது, பாட்டிலோட ரேட்டும் சேர்த்தி தாங்க அந்த கிராம்ல போட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் காஃபி தூளோட ரேட் ஜாஸ்தி தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் 66% பாட்டில்ல வாங்கும்போது ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்ம பேக் தாங்க வாங்கணும். இதுக்கப்புறம் யாருமே வந்து காஃபி தூளை ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடுத்து நெஸ்கேஃப் சன்ரைஸ் காஃபி பவுடரோட பிரைஸ் டிஃபரன்ஸ் தாங்க பார்க்க போறோம். இதே பாட்டில் வந்து 45 கிராமும் பேக் வந்து 50 கிராமும் எடுத்துருக்காங்க. பாட்டில்ல வாங்கும்போது 1 கிராம் காஃபி பவுடரோட விலை பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் 89 பைசே ஆகுது. அதே பேக்ல வாங்கும்போது 2 ரூபாய் 40 பைசே ஆகுதுங்க. இப்போ 1 கிராமுக்கு 49 பைசே வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்குதுங்க. மொத்த விலையில பார்க்கும்போது 50 கிராம் காஃபி பவுடரே வந்து 120 ரூபாய்க்கு வாங்கும்போது 45 கிராம் காஃபி பவுடரை நம்ம ஏன் 130 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு யோசிச்சு பாருங்க. இந்த கிராம்ல தாங்க விலையே நம்மளுக்கு மாறுது. இப்போ பாட்டில வாங்குறது வந்து பேக்கெட்டை விட 20% வந்து விலை ஜாஸ்தியா இருக்குதுங்க. நம்ம என்னைக்குமே பேக்கெட்டா பாட்டிலான்னு யோசிக்காம விலையை கம்பேர் பண்ணி தாங்க வாங்கணும். அடுத்து நம்ம எல்லார் வீட்லயுமே ரெகுலரா யூஸ் பண்ற கோல்கேட் டூத் பேஸ்ட் தாங்க பார்க்க போறோம். பெருசு 200 கிராமும் சின்னது 36 கிராமும் எடுத்துருக்காங்க. பெருசுல 1 கிராம் டூத் பேஸ்ட் வந்து 73 பைசேவும் சின்னதுல வந்து 56 பைசேவும் ஆகுதுங்க. இப்போ 1 கிராமுக்கு 17 பைசே வந்து பெருசுல ஜாஸ்தியா இருக்குதுங்க. நம்ம பாட்டில்ல வாங்கினோம்னா பாட்டிலாவது நம்மளுக்கு கடைசியில மிச்சமாகும். ஆனா இந்த டூத் பேஸ்ட்ல நம்மளுக்கு அந்த டியூப் வச்சு ஒண்ணுமே பயன் இல்லைங்க. இப்போ இதனோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சின்னதை விட பெருசு வந்து 30% வந்து ஜாஸ்தியா இருக்குதுங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி 20 ரூபாய் சின்ன சின்ன டூத் பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? கிளினிக் பிளஸ் இல்லாத 90s கிட்ஸ் வீட்டையே பார்க்க முடியாதுங்க. 1 ரூபாய் ஷாம்பு வாங்கினாதான் நமக்கு வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்களேன்னு பாட்டிலுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து நான் செம்ம ஷாக் ஆயிட்டேங்க. பெரிய பாட்டில் 650 ml, சின்ன பாட்டில் 80 ml எடுத்து பார்த்துருக்கேங்க. பெரிய பாட்டில் பார்த்தீங்கன்னா 1 mlக்கு 1 ரூபாய் 2 பைசே போட்டிருக்காங்க, சின்ன பாட்டில் வந்து 65 பைசே போட்டிருக்காங்க. இப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 mlக்கு மட்டும் 37 பைசே வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. பாட்டிலுக்கும் கூடவா குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டில் வந்து சின்ன பாட்டிலை விட 57% வந்து அதிகமா இருக்குங்க. அப்ப எப்பவுமே நம்ம சின்ன பாட்டில் தாங்க வாங்கணும், பெரிய பாட்டில் வாங்காதீங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அது ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாய் போட்டுக்க, 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாய் போட்டுக்க, 5 ரூபாயில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா? நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? அதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்றவங்களும் அதிகமா இருப்பீங்க. உங்களுக்காகவே இந்த பிரைஸ் கம்பேரிசன் போட்டிருக்கிறேன் பாருங்க. பெரிய பாட்டில் 650 ml, சின்ன பாட்டில் 73 ml எடுத்துருக்கிறேங்க. பெரிய பாட்டில் 1 mlக்கு 1 ரூபாய் 38 பைசே போட்டிருக்காங்க, சின்ன பாட்டில் 1 mlக்கு 1 ரூபாய் 4 பைசே போட்டிருக்காங்க. இப்போ பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 mlக்கு மட்டும் 34 பைசே வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. இப்போ பெரிய பாட்டிலை விட சின்ன பாட்டில் வந்துட்டு கம்மியா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எது வாங்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு?
கிச்சன்ல விம் பார் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. 30 ரூபா போட்டு 300 கிராம் சோப்பு ஒன்று பெருசு வாங்குறதும், அதே 30 ரூபாய்க்கு 5 ரூபா சோப்பு வந்து நீங்க 360 கிராம் வாங்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 300 கிராம் சோப்பு வந்து 10 பைசேவும், 60 கிராம் சோப்பு வந்துட்டு 1 கிராமுக்கு 8 பைசேவும் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிராம் படி பார்க்கும்போது பைசேல பெருசா டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் 5 ரூபா சோப்பு வந்துட்டு 60 கிராம் வருதுங்க. அப்ப நீங்க 30 ரூபாய்க்கு 5 ரூபா சோப்பு வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 360 கிராம் சோப்பு வாங்கலாங்க. அதாவது 6 சோப்பு நீங்க வாங்கலாம். அதே நீங்க பெரிய சோப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணியில போட்டு அது கரைஞ்சு வேஸ்ட் ஆயிடும். அதே சின்ன சோப் வாங்கினீங்கன்னா நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா பெருசை விட இந்த சின்ன சோப் யூஸ் பண்றது தாங்க பெஸ்ட். 100 வாப்ஸ் 18 ரூபான்னா இப்ப இருக்கிறது 95 தான் இருக்கு. 5 வாப்ஸ் குறைவு. 5க்கு 3 ரூபாய் கழிச்சிட்டு இந்த 95 வாப்ஸ்க்கு 5 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? அடுத்து வாஷிங் மெஷின்ல துணி துவைக்க யூஸ் பண்ற சர்ஃப் எக்ஸல் லிக்விட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இவ்வளோ நேரம் பாட்டில்ல வாங்கினாதான் விலை ஜாஸ்தி, பாட்டிலோட ரேட் போட்டிருப்பாங்க, பேக்ல வாங்கினா கம்மின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கே இது செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க. பாட்டில் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 220 ரூபான்னு போட்டிருக்காங்க. அதே 2 லிட்டர் பேக் பாத்தீங்கன்னா 490 ரூபான்னு போட்டிருக்காங்க. பேக்ல வந்துட்டு 1 லிட்டர் 245 ரூபான்னு போட்டிருக்காங்க. இது எதனால இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்னு எனக்கு சத்தியமா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 1 லிட்டரோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 25 ரூபா. அப்போ 2 லிட்டருக்கு 50 ரூபாய் ஜாஸ்தியா இருக்குதுங்க. இப்போ சர்ஃப் எக்ஸல் லிக்விட பொறுத்த வரைக்கும் நான் பாட்டில் தாங்க வாங்க சொல்லுவேன், பேக் வாங்காதீங்க. ஆஹா, நம்ம பொறுமையை குச்சி விட்டு குத்தி பாக்குறாங்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாத்தான் இருக்கணும். அடுத்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிவியா பாடி லோஷன் தாங்க பார்க்க போறோம். இதை கம்பேர் பண்றதுக்காக பெரிய பாட்டில் 400 ml சின்ன பாட்டில் 120 ml எடுத்துருக்காங்க. பெரிய பாட்டில் 1 mlக்கு ₹1.15 போட்டிருக்காங்க, சின்ன பாட்டில் 92 பைசே போட்டிருக்காங்க. இப்போ பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 mlக்கு 23 பைசே வந்து ஜாஸ்தியா இருக்குதுங்க. பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா பெரிய பாட்டில் வந்து சின்ன பாட்டிலை விட 25% ஜாஸ்தியா இருக்கிறனால சின்ன பாட்டில் வாங்க சொல்லி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னடா புத்தாட்டது? அடுத்து பூஸ்ட் தாங்க கம்பேர் பண்ண போறேன். இந்த கம்பாரிசனுக்காக 200 கிராம் பூஸ்ட் பாட்டிலும் 5 ரூபா பூஸ்ட் பேக்கெட்டையும் எடுத்துருக்காங்க. பூஸ்ட் பாட்டில்ல பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு 70 பைசே போட்டிருக்காங்க. அதே 5 ரூபா பேக் பாத்தீங்கன்னா வந்துட்டு 29 பைசே வருங்க. இப்போ 1 கிராமுக்கே பாத்தீங்கன்னா 41 பைசே வந்துட்டு பாட்டில் வாங்கும் போது நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கு. பேக்ல வாங்கினோம்னா அப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு நம்ம வச்சிடலாம். இதே பாட்டில்ல வாங்கினீங்க அப்படின்னா வந்து இது கட்டி பிடிச்சு நமக்கு வேஸ்டா தாங்க போகுமே தவிர நம்மளால ஃபுல்லா யூஸ் பண்ண முடியாது. இதனோட பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பேக்கெட்ல வாங்குறத விட பாட்டில்ல வாங்கினீங்கன்னா 141% ஜாஸ்தியா இருக்குதுங்க. அப்போ கண்டிப்பா எல்லாரும் குட்டி பேக் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அடுத்து போன்விட்டாவை பிரைஸ் கம்பேரிசனுக்காக எடுத்திருக்காங்க. இதுக்காக போன்விட்டா 200 கிராம் பாட்டிலும் 75 கிராம் பேக்கும் எடுத்திருக்காங்க. பாட்டில் பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு 63 பைசேவும், பேக் வந்து 1 கிராமுக்கு 40 பைசேவும் போட்டிருக்காங்க. இப்போ பிரைஸ் டிஃபரன்ஸ் என்னன்னா 1 கிராமுக்கு 23 பைசே வந்து பாட்டில்ல ஜாஸ்தியா இருக்குங்க. எனக்கு இதை விட சின்ன பேக் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சதுன்னா கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ பாட்டில் வந்து பேக்கை விட 57% அதிகமா இருக்குங்க. என்ன முட்டை கொடுக்குறா? எதுக்கு முட்டை கொடுக்குற நீங்க? சார் அவர் தான் சார் கொடுக்க சொன்னாரு. அவன் கொடுக்க சொன்னானா? ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. அடுத்த பிரைஸ் டிஃபரன்ஸ்க்கு நான் எடுத்துருக்கிறது பட்ஸ் தாங்க. ஒரு சைடு பாக்ஸும் ஒரு சைடு பேக்கும் வச்சிருக்கேன். என்னதான் ஒரு சைடு பாக்ஸும் பேக்கும் இருந்தாலும் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பட்ஸோட கவுண்ட் வந்து 100 தாங்க இருக்கு. பாக்ஸில் இருக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஸுக்கு வந்துட்டு 65 பைசே போட்டிருக்காங்க. அதே பேக்கில் பார்த்தீங்கன்னா 50 பைசே போட்டிருக்காங்க. இப்போ ரேட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கிற பட்ஸ் வந்துட்டு 15 பைசே வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஒரு பாக்ஸுக்காக 15 ரூபாய் ஜாஸ்தியா போட்டு வாங்கணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. இல்ல இதுல ரெண்டுலயும் வந்து குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் பாக்ஸை விட பேக்ல வாங்கி யூஸ் பண்றது பெஸ்ட்டுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.